டே 48 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து வெயிட்டு 300 கிராம்ஸ் லூஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட ஃபஸ்ட்டு ட்ரிங்க் இந்த மார்னிங் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டரை பாயில் பண்ணி எடுத்திருந்தேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆப்பிள் அண்ட் அது கூட வந்து பாயில் பண்ணியிருந்த பிளாக் சனாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து அம்மா ஆல்ரெடி தக்காளி குழம்பும், அது கூட வந்து மணத்தக்காளி, கீரை அண்ட் அது கூட எக்கு 2ம் சேர்த்து ஒரு கூட்டு மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தெனை அரிசி தான் எடுத்திருந்தேன். எனக்கு மட்டும் நான் இல்ல ஒரு 50 கிராம்ஸ் வந்து நான் ஊற வச்சு குக்கர்ல தான் குக் பண்ணி எடுத்திருந்தேன். நல்லா பொல பொலன்னு ரைஸ் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அது கூட தக்காளி குழம்பு அண்ட் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து எடுத்திருந்தேன். தென் வந்து ஈவினிங் டின்னர் போறதுக்கு முன்னாடியே நான் வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங்க்கு பிஃபோரே டீ எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகரோட 100 எம்எல் டீ எடுத்திருந்தேன். தென் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு அப்படியே நான் வந்து டின்னர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பிஃபோர் 7:30க்கே டின்னர் எடுத்தாச்சு. இதுவும் மில்லட் தோசை. ஆனா பார்க்க ஒயிட் கலர் பேட்டர் மாரி இருக்கும். ராகி முடிஞ்சனால மத்த திணை, சாமை, வரகு அது கூட வெள்ளச்சோளம் எல்லாம் சேர்த்து இந்த மில்லட் தோசை பேட்டர் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதில ஒரு தோசை, எக் தோசையா எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூட கார சட்னி சேர்த்து எடுத்திருந்தேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் வாக்கிங் போயிருந்தேன். பட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மத்தபடி 5 ஹேபிட்ல 5மே சூப்பரா பண்ணியாச்சு. அண்ட் இதில எல்லாமே டிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.